So, very good day to everybody present here. So, last class we actually discussed with the Unit 3 tuned amplifiers. We actually discussed about uh, double tuned amplifier. அதோட analysis பற்றி detailed நம்ம பார்த்துக்கோம் with the evaluation of delta omega. So, delta omega வந்து omega 2 minus omega 1 வந்து ஒரு equation அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா in terms of quality factor how it exceeds with a single tuned amplifier by a factor of b square minus 1 plus or minus 2b அப்படின்னு சொல்லி பார்த்தோம். So today's class we would go with the effect of cascading single tuned amplifier on bandwidth. So overall gain வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையர்ல வந்து ஒரு சிமிலர் ஸ்டேஜஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஆர் மேபி டியூன் ஆம்பிளிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிமிலர் ஸ்டேஜஸ் ஆர் மேபி டியூன் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு கேஸ்கேட் கனெக்ஷன்ல நம்ம அட்டாச் பண்ணி யூ ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஓவரால் கெயின். ஓகே, ஸோ ஓவரால் கெயின் அப்படிங்கிற வந்து சிங்கிள் ஸ்டேஜஸாக தனித்தனியாக கொண்டு வந்து அதில் வந்து நம்மளுடைய ஓவரால் இண்டிவிஜுவல் ஸ்டேஜஸ் உடைய வோல்டேஜ் கெயினை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு சிங்கிள் ஸ்டேஜ்லயும் ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் கெயின் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த வோல்டேஜ் கெயின் அப்படிங்கறத வந்து நம்ம தனித்தனியா மல்டிப்ளை பண்ணி ஓவரால் வோல்டேஜ் கெயின் அப்படிங்கிறது எடுக்கிறது தான் நம்மளுடைய கேஸ்கேடிங் சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையர்ஸ் ஃபார் இன்க்ரீசிங் த வோல்டேஜ் கெயின். ஓகே, ஸோ வோல்டேஜ் கெயின் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா அதோட பேண்ட்வித் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரோவாக தான் இருக்கும் ஃபார் த கேஸ் தேன் தட் ஆஃப் சிங்கிள் ஸ்டேஜ். ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் டியூன் டைரக்ட் ஆம்பிளிஃபையர்ஸ்ல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் லைக் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இது எல்லாமே வந்து யூ ஆர் கோயிங் டு கன்சிடர் n ஸ்டேஜஸ் ஆஃப் த சிங்கிள் டியூன் டைரக்ட் கபிள் ஆம்பிளிஃபையர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் கெயின் அப்படிங்கிற வந்து கால்குலேட் பண்ண போறீங்க at the resonant frequency. So what you are going to calculate is A by A res. Okay, so gain by resonant gain is equal to 1 divided by root of 1 plus 2 del QE. Okay, quality factor for uh, uh, the resonant condition. Okay, so 1 divided by root of 1 plus 2 into del into QE the whole square. Okay, so effective quality factor. Okay, so now the gain of the n stage cascaded amplifier would become A by A res. The whole modulus of n is equal to 1 divided by root of 1 plus 2 del QE the whole square the whole power n. So இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். செகண்ட் இது வந்து n ஸ்டேஜ் அதாவது ஹோல் பவர் n ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு ஹோல் பவர் n வரும், ரைட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு ஹோல் பவர் n வரும். ஓகே, ஸோ இதை ஒன்ஸ் அகைன் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஒன் பவர் n அப்படிங்கிற வந்து 1 தான். ஓகே, ஸோ டிவைடட் பை 1 பிளஸ் 2 இன்டூ டெல் இன்டூ QE த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் பவர் n டிவைட் பை 2. ஏன்னா வந்து n பை 2 அப்படின்னு பார்க்கும்போது தான் பிகாஸ் த ஹோல் பவர் 1 by 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ n இன்டூ 1 by 2 அப்படிங்கிற வந்து n by 2. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம 3 decibel frequencies நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். That is corresponding to 1 by root 2. So A by A res, okay, modulus of n is equal to 1 divided by root of 1 plus 2 del into QE the whole square. Okay, the whole power n. Okay, which is equal to 1 by root 2. இதுதான் வந்து நம்மளுடைய 3 decibel frequency. So இதை வந்து நம்ம வந்து once again you can go for simplification. Okay, so in the factor 1 divided by root of 1 plus 2 del into QE the full square whole power n equal to 1 by root 2. So இந்த denominator வந்து equate பண்ணலாம் நினைக்கிறேன். Okay, so root of 1 plus 2 into del into QE the whole square whole power n is equal to root 2. Fine. So இதை once again நம்ம simplify பண்ண போறோம். 1 plus 2 into del into QE the whole square, okay, equal to 2 power 1 by n. So இது actually எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த n
if it goes to the other side it becomes 1 by n. Okay, ரெண்டு சைடுலயும் உங்களுக்கு வந்து ரூட்டை வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. so 2, okay, இதுல வந்து 2 power 1, இந்த n வந்து இந்த சைடு வரும்போது it is 2 power 1 by n. Okay, I hope you are getting it. Right. so இதுல வந்து 2 into del into QE, இதுக்கு வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஆக்சுவலா 2 del QE the whole square is equal to 2 power 1 by n minus 1 ன்னு வரும். இந்த ஸ்கொயரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த சைடுல ரூட் அப்படிங்கிறது வரும். so plus or minus square root of 2 power 1 by n minus 1. Okay, so what you are going to do, you are going to substitute the value of del, which is omega minus omega naught by omega naught. இது உங்களுக்கு ஃபங்க்ஷன், I mean ஈக்குவேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், which is equal to f minus f naught by f naught. Okay, right. so 2 into, okay, you are going to substitute 2 into f minus f naught by f naught into QE is equal to plus or minus root of 2 power 1 by n minus 1. Okay, right. so 2 into f minus f naught QE is equal to f naught அங்க கொண்டு போய்க்கோங்க, which is plus or minus f naught into 2 power 1 by n minus 1. Okay, right. so இந்த factor வந்து once again you are going to simplify. f2 minus f naught is equal to plus or minus f naught, இந்த QE வந்து இங்க கொண்டு வந்துக்கோங்க. okay, QE இந்த 2 கொண்டு வந்துக்கோங்க. so it is 2 into QE into root of 2 power 1 by n minus 1. okay, right. so in the similar case f naught minus f1 is equal to f naught by 2 into QE into 2 power root of 2 power 1 by n minus 1. so f2 minus f0 உங்களுக்கு தெரியுது, f0 minus f1 உங்களுக்கு தெரியுது. so இதுல இருந்து f2 minus f1 அதுதான் உங்களுடைய bandwidth for the n stage, அதை நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. so bandwidth of the n stage identical amplifier is Bn is equal to f2 minus f1. அது எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னா f2 minus f0 plus f0 minus f1. so இதை வந்து நீங்க ஆட் பண்ணும்போது you are going to get f2 minus f1. okay, so which is equal to f0 by 2 into QE root of 2 power 1 by n minus 1 plus f0 by 2 QE into root of 2 power 1 by n minus 1. so இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது you can get the bandwidth of the n stage identical amplifier. okay, so f0 by 2 QE மறுபடியும் f0 by 2 QE. so இதை ஆட் பண்ணும்போது you get 1 by 2 plus 1 by 2, it is 1. okay, so f0 by QE into root of 2 power 1 by n minus 1. so இதுதான் வந்து Bn, which is equal to இந்த f0 by QE க்கு பதிலா B1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க into 2 power 1 by n minus 1. so here B1 is equal to f0 by QE. okay, so இதல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம் அப்படினா bandwidth of the n stage of the cascade amplifier, okay, and is termed as Bn, and B1 is the bandwidth for the single stage amplifier of n stages. okay, so it is equal to B1 into root of 2 power 1 by n minus 1. அதாவது B1 அப்படிங்கிறது வந்து bandwidth of the single stage amplifier, okay, that into root of 2 power 1 by n minus 1. okay, so this is all about the effect of cascading single tune amplifiers on bandwidth. so அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், we are going to analyze the effect of cascading double tune amplifier on bandwidth. so இதோடைய ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி தான் Bn is equal to B2 into root of 2 power 1 by n minus 1 ன்னு சொல்லி சிங்கிள் ஸ்டேஜ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. டபுள் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா B2 into 2 power 1 by n minus 1 the whole power 1 by 4. ஏன்னா வந்து அது வந்து டபுள் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால, I mean double tuned அப்படிங்கிறதுனால. okay, so single tune மாதிரியே you are going to cascade the double tune amplifiers. so overall bandwidth வந்து நீங்க வந்து once again இன்னும் நல்லா narrow பண்றீங்க. okay, so கண்டிப்பா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் ஸ்டீப்பாவே உங்களுக்கு வந்து போகும். okay, so 3 decibel of the cascaded double amplifier is given by Bn is equal to B2 into 2 power 1 by n minus 1 whole power 1 by 4. okay, so இதுல உங்களுக்கு B2 அப்படிங்கிற வந்து 3 decibel bandwidth of the single stage double tune amplifier, and n வந்து number of identical or similar stages connected in cascade. okay, so this is the effect of cascading the double tune amplifier on the bandwidth. next நம்ம வந்து stagger tune amplifier பத்தி பார்ப்போம். okay,
So stagger tune amplifiers அப்படிங்கிற வந்து once again before going into this topic, first of all we have to analyze the double tune amplifier. Double tune amplifier வந்து bandwidth கூட்டுறதுக்காகனாலும் சரி as well as அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்க்கும்போது அதோடைய 3 decibel bandwidth வந்து கண்டிப்பா சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையரோட கூட தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ பட் இந்த ப்ராப்ளம் வித் கேஸ் ஆஃப் டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். ஓகே. ஸோ இந்த அலைன்மெண்ட்டை ஓவர் கம் பண்றதுக்காக, இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம இந்த ஸ்டாகர் டியூன் சர்க்யூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த ப்ராப்ளம் ஓவர் கம் பண்றதுக்காக இந்த ஸ்டாகர் டியூன் சர்க்யூட்ஸ்ல வந்து நம்ம 2 சிங்கிள் டியூன் கேஸ்கேடட் ஆம்பிளிஃபையர்ஸ் வந்து வித் சர்டன் பேண்ட்வித் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம். ஓகே. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது we are going to adjust by an amount equal to the bandwidth of each stage. Okay. So in the resonant frequencies of tune circuits நம்ம adjust பண்றதுனால we can adjust it by an amount equal to the bandwidth. So இப்படி நம்ம பண்றதுனால we are going to make the alignment problem even more easier. Okay, right. So in the resonant frequencies are being displaced or staggered. So that's the reason we are going to term it as stagger tune circuits. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் ரெஸ்பான்ஸ் வெர்சஸ் த ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம் அந்த கர்வ் அப்படிங்கிறது சேம் தான். ஓவரால் ரெஸ்பான்ஸில் வந்து ஒரு லைக் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ரேம்ப் கர்வ் மாதிரி உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. So this is the overall response of the staggered pair, which will have a bandwidth of √2 times of the individual single tune circuits. ஸோ அதே மாதிரி உங்களுடைய செலக்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் வித் கேஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்டேஜ் டபுள் டியூன் சிஸ்டம். ஸோ இந்த ஸ்டாகர் டியூன் கான்செப்டை வந்து ஒன்ஸ் அகைன் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்டெண்ட் இட் டு மோர் ஸ்டேஜஸ். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டியூனிங் சர்க்யூட்ல வந்து உங்களுக்கு வந்து டியூன் பண்றீங்க டு அ ஃப்ரீக்வன்சி லோவர் than the center frequency. ஓகே. தேர்ட் சர்க்யூட்டை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஹையர் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்க டியூன் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டியூனிங் சர்க்யூட்டை வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்றீங்க than the center frequency. The third circuit is tuned to higher frequency than the center frequency. Okay. Middle tune circuit வந்து கரெக்ட்டா அந்த center frequency-க்கு ஆக்கி விடுங்க. Okay. Right. So உங்களுடைய factor of relative gain of the single tune amplifier is given by A by ARS is equal to 1 by 1 plus J into 2 del into QE. Right. இந்த 2 del into QE அதுக்கு பதிலா நீங்க x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. So A by ARS is equal to 1 by 1 plus J into x. Okay. So இந்த x க்கு வந்து 2 del into QE அப்படின்னு சொல்லி வரும். So bandwidth அப்படிங்கற வந்து it is F by QE. Okay. So frequency by effective quality factor. Okay. And 3 decibel frequency condition வந்து del is equal to 1 by 2 into QE. Okay, 1 by 2 into QE. Okay, so F01 is equal to F0 minus del and F02 is equal to F0 plus del. Okay, so இதுல இருந்து தான் நம்ம வந்து selectivity function நம்ம calculate பண்றோம். A by ARS for the factor 1 is equal to 1 by 1 plus J into x minus 1 and A by ARS of 2 is equal to 1 by 1 plus J into x plus 1. Okay, இதுல minus 1 இது வந்து plus 1. Okay. So இது overall gain அப்படின்னு calculate பண்ணும்போது A by ARS is equal to A by ARS of 1 is into A by ARS of 2. Okay, so 1 by 1 plus இந்த 1 plus J into x minus 1 into 1 by 1 plus J into x plus 1. So இதை multiply பண்ணும்போது what you are going to get, இப்போ இதுல வந்து 1 plus J into x minus 1 இதுல வந்து into 1 plus J into x plus 1. ஸோ இதை நீங்க இது பண்ணும்போது jx minus j அப்படின்னு சொல்லி வரும். இதுல வந்து plus jx plus j அப்படின்னு சொல்லி வரும். ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது jx into jx வந்து minus x square அப்படின்னு சொல்லி வரும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா j ஸ்கொயருங்கிறது minus 1. ஓகே. jx jxன்னு வரும்போது 2jx plus 1 plus 1 வந்து 2. ஓகே. ஸோ 1 by 2 plus 2jx minus x square. Okay, so once again இதை வந்து simplify பண்றதா இருந்தா
நம்ம வந்து 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து காமனாக நீங்கள் எடுத்துட்டு ப்ளஸ் 2 இன்டூ ஜேஎக்ஸ் அப்படிங்கிறத வந்து தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேக்னிடியூட் நம்ம எடுக்கும்போது, அதாவது ஏ பை ஏ ரெஸ் ஆஃப் 1 இன்டூ ஏ பை ஏ ரெஸ் ஆஃப் 2 அதோட மாடலஸ்ன்னு எடுக்கும்போது 1 பை ரூட் ஆஃப் 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்டூ இந்த ஃபேக்டருக்கு மாடலஸ் இருக்கும்போது 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ 1 பை ரூட் ஆஃப் 4 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. ஓகே, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலே நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் இந்த 2x ஹோல் ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர். ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus x power 4 இந்த minus 4x square plus 4x square உங்களுக்கு வந்து cancel ஆயிடும். Okay, right? So you are going to substitute the values of x. We get a by a raised of 1 into a by a raised of 2. அதோடைய மாடலஸ் அப்படின்னு எடுக்கும்போது 1 by root of 4 plus x க்கு பதிலா 2 into del naught into q. Okay, so அதை நீங்க substitute பண்றீங்க. Okay, so 1 by square root of 4 plus இந்த 2 power 4ங்கிற 16 q power 4 q power 4 del naught power 4. Okay, so which is equal to இதை நீங்க சப்போஸ் உங்களுக்கு வெளியில ஃபேக்டர்ஸ் எடுக்கிறதா இருந்தா 1 by 2 into square root of 1 plus அந்த 4 நீங்க வந்து வெளியில எடுக்கிறீங்க. ஓகே, so square root of 4ங்கிற 2. ஓகே, so 1 plus 4 into del naught power 4 q power 4. Okay, right? So del naught அப்படிங்கிற வந்து it is the value of del refer to a new frequency omega naught. Okay, அதே மாதிரி q அப்படிங்கிறது வந்து value of qe for which the circuit is referred to omega naught. Okay, so இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வேரியேஷனும் உங்களுக்கு வந்து ஐடென்டிக்கலாக இருக்கும். தட்ஸ் த ரீசன் உங்களுடைய ஓவரால் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து லீனியராகவே உங்களுக்கு வந்து வந்திருக்கு இன் கம்பேரிசன் வித் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஸ்டேஜஸ். So this is all about the stagger tune amplifiers. Next we go for comparison of tune amplifiers. We go for single tune amplifier, double tune amplifier, and then stagger tune amplifier. Okay. So single tune amplifier, double tune amplifier, and stagger tune amplifier உடைய comparison அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையரில் வந்து ஒரே ஒரு டியூனிங் சர்க்யூட் தான் உண்டு. டபுள் டியூன் ஆம்பிளிஃபையரில் பார்க்கும்போது ரெண்டு டியூன் சர்க்யூட்ஸ் உண்டு. ஓகே, ஸோ ரெண்டு டியூன் சர்க்யூட்ஸ் அப்படிங்கிற வந்து ரெண்டு சிங்கிள் டியூனை வந்து நம்ம வந்து கேஸ்கேடட் ஸ்டேஜில் வந்து அலைன் பண்ணியிருக்கோம். The output of the first stage consists of a tune circuit as well as the second stage. Okay, அதே மாதிரி stagger tune amplifiers-ல வந்து number of single tune amplifiers cascade நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். சோ அதே மாதிரி single tune amplifiers-ல வந்து the tune circuit in the cascaded stage are tuned to the same frequency. So synchronous tuning அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, சோ cascaded stage-ல நம்ம வந்து ஒரே frequency தான் நம்ம வந்து டியூன் பண்ணிருக்கோம். So what you call it to be the synchronous tuning for single tune amplifiers. Double tune amplifier-ல வந்து tuning circuit are tuned to the same center frequency and same bandwidth. சென்டர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சேம் பேண்ட்வித்தில் நம்ம வந்து டியூன் பண்ணியிருப்போம். ஸ்டாகர் டியூன் ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து சக்சஸிவ் டியூன் சர்க்யூட் ஆர் பீயிங் டியூன் டு டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ரைட். ஸோ திஸ் இஸ் ஸ்டாகர் டியூனிங். சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையர்ஸில் வந்து the 3 decibel bandwidth provided by the single tune amplifier is narrow. 3 decibel bandwidth தான் உங்களுக்கு நேரோவாக இருக்கும். உங்களுக்கு டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர்ல வந்து 3 decibel bandwidth வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையரோட உங்களுக்கு கூடவே இருக்கும். and then stagger tune amplifierல நம்ம 3 decibel bandwidth வந்து is √2 times of the half power bandwidth of the individual single tune stage. single tune amplifier வந்து டிசைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர் வந்து டிசைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுடைய ரெண்டு டியூன் சர்க்யூட்டும் வந்து it should be tuned to the same center frequency and bandwidth. ஸ்டாகர் டியூன் ஆம்பிளிஃபையர்ல நம்மளோட டிசைன் வந்து சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையர் மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த செப்பரேஷனும் உங்களுக்கு இருக்காது with the case of single tune amplifier.
Isolation is required, separation is required between the stages to prevent the second tuned circuit communicating with the first tuned circuit and the changing parameters. Okay. அதே மாதிரி stagger tuned amplifiers-ல no isolation is required between the stages. So இதுதான் வந்து உங்களுக்கு டயகிராமா கொடுத்திருக்காங்க with the case of single tune amplifiers, double tune amplifiers and stagger tune amplifiers. So இந்த டயகிராம் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும் for effective analysis. Okay, அதோட frequency response கொடுத்திருக்காங்க. Single tune amplifiers-ல உங்களுக்கு waveform எப்படி இருக்கு 3 decibel and then bandwidth. அதே மாதிரி frequency response வந்து உங்களுக்கு double tune amplifiers-ல உங்களுக்கு flat-ஆ இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு steeper response உங்களுக்கு வந்து இருக்கு. Right? So இந்த bandwidth அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கீங்க. At the same time voltage gain அப்படிங்கிறது வந்து maximum value எப்படி இருக்குங்கிறத பார்த்திருக்கீங்க. And then voltage gain of maximum value divided by √2 அந்த difference in bandwidth அப்படிங்கிறதையும் பார்க்குறீங்க. And then gain bandwidth product அப்படிங்கிறது வந்து ஸ்மாலா இருக்கு. Okay, with the case of stagger tuned amplifier, this is the response of individual stages and the overall response எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்குறீங்க. Okay, first வந்து greater than center frequency, second வந்து equal to center frequency, and the third one is lesser than the center frequency. So this is all about the comparison of the single tune amplifier, double tune amplifier and stagger tune amplifier. So the overall ஒரு nutshell மாதிரி ஒன்று போயிடும். Effect of cascading single tune amplifiers on bandwidth அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இந்த சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபயர்ஸ் கேஸ்கேட் கனெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஓவரால் வோல்டேஜ் கெயினை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். வி ஆக்சுவலி அனலைஸ் வித் ஃபேக்டர் ஆஃப் A/ARS. ஓகே, அதே மாதிரி என் ஸ்டேஜில் அதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, டெல்லோடைய ஃபங்க்ஷன் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் பை ஒமேகா நாட் விச் இஸ் சேம் அஸ் F மைனஸ் F நாட் பை F நாட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, என் ஸ்டேஜில் வந்து பேண்ட்வித்தோடைய ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ Bn is equal to B1 into root of 2 power 1 by n minus 2. அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் கேஸ்கேடிங் டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர் ஆன் பேண்ட்வித் பார்த்தோம். ஸோ Bn is equal to B2 into 2 power 1 by n minus 1 whole power 1 by 4. So next we actually analyze with stagger tune amplifiers. So stagger tune amplifiers வந்து 4க்கு முன்னாடி டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் அதில் உள்ள ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு, இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டாகர் டியூன் ஆம்பிளிஃபையர்ஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓவரால் ரெஸ்பான்ஸ் வந்து இட் இஸ் ஸ்கொயர் ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சிங்கிள் டியூன் சர்க்யூட். ஸோ அதோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்து பார்த்தோம். ரிலேட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி. And then A/ARS உடைய ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஓகே, ஸோ F01 F02 உடைய ஃபங்க்ஷன். ஓகே, and then A/ARS of 1 and A/ARS of 2 அதோடைய மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸ்டாகர்ட் பேர் உடைய ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் அதே மாதிரி எக்ஸுக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, and then we finally ended up with the comparison of the tune amplifiers, அதாவது சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையர், டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர், ஸ்டாகர் டியூன் ஆம்பிளிஃபையர். ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய கேஸ்கேடிங் ஸ்டேஜாக இருக்கட்டும், 3 decibel பேண்ட்வித்தாக இருக்கட்டும், டிசைன் ஃபேக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி ஐசோலேஷன் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத சிங்கிள் டியூன் ஆம்பிளிஃபையர், டபுள் டியூன் ஆம்பிளிஃபையர் அண்ட் தென் ஸ்டாகர் டியூன் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்த்தோம். And then we analyze with the characteristics of the circuits. Okay, அந்த circuits single tune amplifier ஓட circuit என்ன, double tune amplifier எப்படி double stage உள்ளது இருக்கு, and then stagger tune amplifier எப்படி cascaded stage நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். Finally with the frequency response of the single tune, double tune and then stagger tune amplifier. So இந்த gain bandwidth product வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஸ்மாலா இருக்கு, இங்க உங்களுக்கு லார்ஜா இருக்கு, அதே மாதிரி stagger tune வந்து ரொம்ப ஸ்மாலா ஒரு மாதிரி இருக்கு. So next வந்து நம்ம வந்து stability of the tune amplifiers அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Okay, so tune amplifiers அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த transistors அப்படிங்கிறது பார்க்கும்போது it is used near to the unit gain bandwidth. அதாவது unit gain bandwidth அப்படிங்கிறது வந்து FT அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு threshold limit அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்றோம். So transistors are used at the
நியர் டு த யூனிட்டி கெயின் பேண்ட்வித். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட்வித்துக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, we are going to amplify narrow band of higher frequencies centered around the radio frequencies. ஓகே, ரைட். ஸோ இதுக்காக நம்ம வந்து இந்த இதுக்காக வந்து நம்ம வந்து மில்லர் ரூல் ஆர் மேபி மில்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ரைட். ஸோ because of this interjunction capacitance between the base and the collector, you are going to use this Miller effect. So அதுலயும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, ரைட். ஸோ எதனால அப்படின்னா the load வந்து if it is not resistive, so definitely your Miller impedance will be definitely will be problematic and it will be very difficult or maybe very complex to analyze. Okay, so இந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து இந்த டியூனிங்கை வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து டீடியூனிங் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் நிறையவே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்டர்னல் ஃபீட்பேக் அப்படிங்கிற வந்து ரொம்ப குறையவே இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ரிவர்ஸ் கெயின். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த டியூன் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கிற வந்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல்சோ த ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது போகும் அண்ட் அட் த சேம் டைம் இதில் உங்களுக்கு ஆசிலேஷன் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து போகும். ஓகே, ஸோ சர்க்கியூட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆசிலேட்டரா மாறி உங்களுக்கு என்டையர் சர்க்கியூட்டோடைய ஸ்டெபிலிட்டியும் அஃபெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இன்டர்னல் ஃபீட்பேக் பாத் அப்படிங்கிறது வந்து பேசிக் எலக்ட்ரானிக் எமிட்டர். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் பாத், இன்டர்னல் ஃபீட்பேக் பாத் சிபிசி ஆர் சி மியூ இஸ் பீங் டெவலப்ட் which is converted into an oscillator which in turn makes the circuit unstable. Okay, so இந்த oscillations இந்த tune RF amplifiers reduce பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா you are going to make the circuit stable. So இத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா you are going to decrease the quality factor of the tune circuit. So இந்த quality factor வந்து reduce பண்ணி you are going to stagger tune or maybe you are going to go for loose coupling between the stages. So இப்போ அந்த loose coupling பண்றதுனாலயும் இல்ல வந்து stagger tuning பண்றதுனாலயும் இல்ல quality factor decrease பண்றதுனாலும் சரி, we can be able to increase the stability of the tune RF amplifiers. Okay, so when you are going to reduce the gain or maybe detuning, okay, this reduction is going to affect the selectivity. Okay, right. So நம்ம bilateral device நம்ம யூஸ் பண்றது பதிலா நம்மளுடைய டிரான்சிஸ்டர் வந்து ஒரு யூனிலேட்டரல் டிவைஸா நம்ம யூஸ் பண்றதா இருந்தா, okay, in order to reduce the gain, okay, இந்த detuning, இந்த reduction, இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்காக you are going to reduce the quality factor, you are going to go for stagger tuning or maybe you are going to go for loose coupling between the stages in order to increase the stability of the tune amplifiers or maybe RF tune amplifiers. Next we go for neutralization. Okay, so neutralization அப்படிங்கிற ஃபேக்டர் பத்தி நம்ம பார்ப்போம். Okay, so the oscillation problem, okay, the RF tune amplifiers ல உள்ள oscillation problem overcome பண்றதுக்கு தான் நம்ம neutralization அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். So BJT as well as FET are potentially unstable over some frequency range due to feedback parameter which is present. So இந்த feedback வந்து நம்மளால cancel பண்ண முடியுது, ஒரு additional ஒரு feedback signal வந்து introduce பண்ணி நம்மளால cancel பண்ண முடியுது அப்படின்னா, so definitely transistor will become a unilateral. So transistor unilateral device நம்ம கொண்டு வந்தாலே போதும். Okay, you can be able to completely minimize or reduce the oscillations. Okay, அதாவது சிம்பிளா சொல்றதா இருந்தா CBC and internal feedback CBC இல்லனா C mu இத வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டாலே போதும், we can be able to stabilize the tune amplifiers. Okay, right. So இதல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரலைசிங் capacitor அப்படின்னு கனெக்ட் பண்றோம் between the input and the output stages. Okay, so இப்படி நம்ம கனெக்ட் பண்றதுனால we can be able to maintain the stability. Okay, so actually இந்த internal feedback அப்படிங்கிறது வந்து உங்களுடைய என்டையர் சர்க்யூட்டோட ஸ்டெபிலிட்டியை ரெடியூஸ் பண்றது மட்டுமல்லாமல் உங்களுடைய கெயினை வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு குறைச்சு அட் தி சேம் டைம் ஓவரால் பேண்ட்வித்தை வந்து ரொம்ப குறையவே அதை வந்து கம்மி ஆக்கி கொடுக்கும்.
ஸோ நியூட்ரலைசிங் சர்க்யூட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஹசல்டைன் நியூட்ரலைசேஷன். ஓகே, ஸோ ஹசல்டைன் நியூட்ரலைசேஷன் டெக்னிக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் வித் த கேஸ் ஆஃப் RF amplifiers, tuned RF amplifiers in order to maintain the stability. Okay. So here the undesired effect of the collector to base capacitance, okay, that is CBC, okay, it is being neutralized by introducing a signal which cancels the signal coupled through the collector to base capacitance. Okay, so ஒரு signal நம்ம introduce பண்றோம், அதை வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்ணுது. Okay, so here we use a variable capacitor which is CN. இந்த CN அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. Okay, so CN is connected from the bottom of the coil to the base of the transistor. Okay, it is over here. Okay, right. So the neutralization process அப்படிங்கற வந்து இந்த CN neutralizing capacitor வச்சு தான் வருது. It introduces a signal to the base of the transistor such that it cancels out the signal fed to the base by CBC. Okay, right. So variable capacitor is used for neutralization. CBC அப்படிங்கற வந்து உங்களுக்கு இந்த சிக்னலை இன்ட்ரோ듀ஸ் பண்றதுனால CBC வேல்யூ இட் சேஞ்சஸ் ஓவர் டைம். ஓகே, ஸோ ப்ராப்பரா நம்ம வந்து இந்த CN வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணா இந்த நியூட்ரலைசேஷன் எஃபெக்ட் அச்சீவ் ஆகும். நியூட்ரலைசேஷன் எஃபெக்ட் அச்சீவ் பண்ணா ஸ்டெபிலிட்டி ஆஃப் த டியூன் சர்க்யூட்ஸ் இஸ் மெயின்டைன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் அப்படிங்கிறது இருக்கு, காயில் அப்படிங்கிறது இருக்கு, வேரியபிள் கெப்பாசிட்டர் C1 அப்படிங்கிறது இருக்கு, R1 R2. இதில் நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃபார் நியூட்ரலைசேஷன் எஃபெக்ட். CBC அப்படிங்கிற வந்து இட்ஸ் பீங் டிஸ்கனெக்டட். ஓகே, அண்ட் தென் RE CE C2 வேரியபிள் கெப்பாசிட்டர். ஓகே, அண்ட் VCCங்கிற சப்ளை வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ்ங்கிற V0. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டியூன் RF ஆம்பிளிஃபையர் வித் ஹசல்டைன் நியூட்ரலைசேஷன். அப்புறம் செகண்ட் வந்து neutralization. So modified version of Hasseltine neutralization. So இதுல எப்படி அப்படின்னா CN is connected to the lower end of the secondary coil of the next stage. Okay, அதான் வந்து ஒரு மேஜர் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இதுல CN வந்து இந்த சைடுல செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஓகே, right. So it's connected to the lower end of the secondary coil of the next stage. Circuit functions in the same manner as the Hasseltine neutralization effect. So அதோடைய அட்வான்டேஜ் பார்க்கும்போது இந்த நியூட்ரலைசிங் கெப்பாசிட்டர் வந்து does not have the supply voltage across it. So அதுக்கு வந்து எக்ஸ்டர்னலா ஒரு சப்ளை வோல்டேஜ் தனியா உங்களுக்கு தேவையில்லை. So இந்த neutralization is advantageous because it is insensitive to any variation in the supply voltage. அதுல உங்களுக்கு பார்க்கும்போது சப்ளை வோல்டேஜ் உடைய டைரக்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து எந்த வேரியேஷன் இன் சப்ளை வோல்டேஜா இருக்கட்டும் அதுல உங்களுக்கு வந்து தனியா உங்களுக்கு வந்து தனியா உங்களுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து இருக்காது. Definitely it is going to provide higher stabilization for the tuned amplifiers. Okay, so this is the modified Hasseltine neutralization. அதே தான் VI. இதுல உங்களுக்கு வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர் C1 R1 R2. ஓகே, and then இதுல உங்களுக்கு வந்து CN neutralizing capacitor is connected to the lower end of the secondary coil. அதே இதுதான் உங்களுக்கு variable capacitor C2. Okay, we have RE and CE. Output voltage is V0. Okay, so this is the modified Hasseltine neutralization. So in the second halfல வந்து நம்ம வந்து stability of tuned amplifiers பத்தி பார்த்திருந்தோம். So transistors are tuned at the frequencies near to the unity gain band. Okay, so narrow band of higher frequencies வந்து amplify பண்றதுக்காக நம்ம அந்த stability அப்படிங்கிற ஃபேக்டரை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இதுல மில்லர் எஃபெக்ட்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இதுல ரெசிஸ்டிவா இல்லாதனால மில்லர் இம்பீடன்ஸ் உடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு அது வந்து டீடியூனிங்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணி ஸ்டெபிலிட்டியை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அந்த சிபிசி இல்லை சி மியூனால உங்களுக்கு இன்டர்னல் ஃபீட்பேக் பார்த்தனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது, ஆசிலேஷன்ஸ் எப்படி ஒரு ஆசிலேட்டரா டெவலப் ஆகி உங்களுக்கு வந்து இந்த டியூன் சர்க்யூட்ஸ் அதாவது ஆர்எஃப் டியூன் சர்க்யூட்ஸோடைய ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டரை ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஸ்டாகர் டியூனிங்னாலும் சரி, லூஸ் கப்ளிங்னாலும் சரி, we can go for maintaining the stability between the stages. Okay, so இதுக்காக தான் நம்ம வந்து நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். ஓகே, ஸோ இந்த சிபிசி இல்லை சி மியூவை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக
நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் கெப்பாசிட்டர் Cn ஓகே அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். இஸ் கனெக்டட் பிட்வீன் த பாட்டம் ஆஃப் த காயில் டு த பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ இதை நம்ம யூஸ் பண்றதுனால ப்ராப்பரா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா நியூட்ரலைசேஷன் அப்படிங்கிறத வந்து அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட், அதுல உங்களுக்கு வந்து பிசிசியோடைய டைரக்ட் இம்பாக்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த நியூட்ரலைசேஷன்ல வந்து உங்களுக்கு Cn is connected to the lower end of the secondary coil of the next stage, and then the circuit functions in the same manner, but only advantage என்னன்னா VCC உடைய direct impact அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா வந்து ஒரு வேரியேஷன் இந்த சப்ளை வோல்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணாது. ஸோ ஸ்டில் யூ ஆர் கோயிங் டு மேக் அ ஹை ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் த RF tuned circuits with the case of modified Hazeltine neutralization. ஸோ ஓவராலாக இந்த கிளாஸில் வந்து டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் ஆக்சுவலி கன்க்ளூட்ஸ் யுவர் யூனிட் நம்பர் 3.